இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனத்தோட இயக்கத்துடைய மூத்த தோழர் திருச்சியினுடைய செயலாளர் அருமை ஐயா பெருமாள் அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா சவுண்டா பேசுங்க. சவுண்ட் நல்லா சவுண்டா பேசுங்க. முதற்கனமாக வாரியம் ஆரம்பித்தது தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் ஆரம்பித்தது. அதாவது துவக்கப்பட்ட நாள் 1958. அந்த ஆண்டு தான் தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் வந்து தோழர் எஸ்ஐகே அவர்களால் துவக்கப்பட்டது. அதே பின் 1972 அங்கீகாரம் பெறப்பட்டது. தமிழ்நாடு அரசு அங்கீகாரம், தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம் பெறப்பட்டதால் இதற்கு இடையில் பல மின்சார தொழிலாளர்கள் விலைகள் வந்து ரொம்ப அந்த பீரியடு வந்து ரொம்ப கம்மியான கடைகளாக இருந்தது. அதாவது சர்க்கிள் மின்சார வாரியத்தினுடைய சர்க்கிள் கிட்டத்தட்ட ஒரு 15 கடைகள் தான் இருக்கும். அதற்கு பிற்பாடு தான் படிப்படியாக உயர்ந்தது. அந்த கிளைகள் உயரும் பொழுது பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தொழிற்சங்கங்களுடைய எண்ணிக்கையை திரும்ப ஒருங்கிணைந்து ஒரே அமைப்பின் கீழ், அதாவது தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் 1929-70 கீழ் வர வேண்டும் என்று சம்மேளன பொதுச் செயலாளர் அப்போது இருந்த தோழர் எஸ்.சி. கிருஷ்ணன் அவர்கள் அனைத்து பொறுப்பாளர்களையும் வரவழைத்து தெரிவித்துள்ளார். அப்போ தெரிவிக்கும் பொழுது அனைத்து பொறுப்பாளர்களும் ஒரே நம்பரில் இயங்குகிறோம் என்று ஒப்புதல் கொடுத்தார். ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிற்பாடு அந்தந்த சங்கத்தினுடைய ப்ராப்பர்ட்டி அவர்களாகவே வைத்துக் கொள்ளலாம். சங்கத்தினுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கொள், எங்களுக்கு அது நாங்கள் அதை எடுக்க மாட்டோம் என்ற உத்தரவாதமும் அவர்கள் கொடுத்ததின் அடிப்படையில் அவர்கள் செயலாற்றி வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் சம்மேளனம் வாழ்ந்தது. அதற்கு பிற்பாடு சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் இறந்ததற்கு பின்னாடி அருகில் இருக்கக்கூடிய கட்டடம், அப்போ அந்த கட்டடம் கட்டடத்தின் கீழே ரேஷன் கடை இருந்தது. ரேஷன் கடையும் சம்மேளன கட்டடம் ஒன்றாக இருந்தது. அந்த ஒன்றாக இருக்கும் பொழுது ரேஷன் கடை வாடகை தரமாட்டார் என்று சொல்லி தகராறு பண்ணி கொண்டிருந்ததுனால அந்த கடையை பின்னர் அவர் எஸ்ஐக்கு பேசி சமாதானப்படுத்தி அந்த கடையை காலி பண்ணிட்டு சம்மேளனம் ஒரே அமைப்பில் அதில் இருக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. அப்பொழுது திரு அவர்கள் வந்து சம்மேளனத்துடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். பொருளாளராக திரு சௌரிராஜன் மேட்டூர் அவரும் இருந்தார். அவரும் தேர்வு செய்யப்பட்டு எஸ்.சி. கிருஷ்ணன் இருந்தார். ஆக 3 பேரும் அதை நிர்வகிக்கும் பொழுது அந்த ஈப்பனுக்கு கொஞ்சம் சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய காலத்தில், வயது வந்த காலத்தினால சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எஸ்.சி. கிருஷ்ணன் அவர்கள் கட்டடத்தினுடைய சாவியை அவர் கையில் கொடுத்தார். கொடுத்துட்டு ஒரு பையனை பராமரிப்பு வச்சிருந்தாரு. அதிலிருந்து தொடங்கப்பட்ட அடுத்து கோரிக்கைக்கு வாங்க. சம்மேளனத்தினுடைய கோரிக்கைகள் இருந்தது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தொழிலாளர்களிடமிருந்து வசூல் செய்த பணம் வங்கிக்கு செலுத்தப்பட்டது. வங்கிக்கு செலுத்தப்பட்ட கணக்கு இன்று வரை வரவு செலவு கணக்கு திரு மூர்த்தி பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பின்னாடி வரவு செலவு கணக்கு வைக்கப்படவில்லை, செயற்குழுவும் கூட்டப்படவில்லை. அதன் பின்னர் 28/5 சம்மேளன வங்கி கணக்கிலிருந்து தனது சொந்த கணக்கிற்காக ரூபாய் 30 லட்சம் ரூபாய் பணம் மாற்றம் செய்தது. அதனுடைய ஆதாரம்
அதனுடைய காசோலையும் கணக்கில் இருப்பதாக கிடைக்கப்பட்டுள்ளது. அது 2008ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட எங்களோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 68 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வருது. எங்கள் சங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட 10,000 உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிறாங்க. எங்கள் சங்கம் வந்து தொழிற்சங்கங்களாலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தாலும் அரசாலும் அங்கீகரிக்கப்பட்ட முத்தான முதல் சங்கம். இதோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92 சிந்தாதிரிப்பேட்டை பூர்வபசங்கியார் தெருவில் இருக்கும். தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்துள்ள தமிழ்நாடு வெற்றி கழக அரசு தனது நேர்மையான செயல்பாட்டின் காரணமாக மக்களிடையே நிறைய நற்பெயர்களை பெற்று வருகின்றது. இருப்பினும் மின்சாரத்துறை போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது எங்களை மாதிரி மின்வாரிய நிறுவன பணியாளர்களிடையே சில பணியாளர்களிடையே குழப்பங்களும் மற்றும் அச்சங்களும் ஏற்படும் வகையில் அரசினுடைய நடவடிக்கைகள் இருப்பதாக எங்கள் வருத்தத்தையும் கண்டனத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 67,000 அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க அவங்களே சட்டமன்றத்தில். அந்த மாதிரி உள்ள நிலையில வந்து 5 ஆண்டுகள் ஒப்பந்த முறையில் பணியாளர்களை நியமனம் செய்வதா அறிவிச்சிருக்காங்க. மின்சாரத்துறையை பொறுத்தவரையில் மின்சாரத்துறையில் உள்ள தொழில்கிறது ரொம்ப அபாயகரமானது. 5 ஆண்டுக்கு ஒருவரை மாற்றம் செய்தால் அதில் நிறைய உயிர்ச்சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்ம நிதர்சனம். அதனால களத்தில் அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களை நீண்ட காலமாக ஒப்பந்த முறையில் தொழிலாற்றி இருக்கிற தொழிலாளர்களை அடையாளம் கண்டு படிப்படியாக அவங்கள நிரந்தரம் செய்யணும்னு தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதாவது ஒப்பந்த தொழிலாளர் நலனுக்காக தமிழக அரசு வந்து இதை அவங்களோட தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 2018ஆம் ஆண்டு வேலைப்படு ஒப்பந்தம் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வேலைப்படு ஒப்பந்தம் என்பதே இல்லாமல் கிட்டத்தட்ட அனைத்து பணியாளர்களும் 30% அதிகமாக வேலைப்படுவதை கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேலைப்படு அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்பினா மட்டும்தான் சிறப்பாக பணியை செய்ய முடியும். இன்னைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து அனைத்து ஊடகங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க மின்சார ஊழியர்கள் மீது. அந்த வேலைப்பளு குறித்து யாரும் பேசுவதற்கு முன்வரவில்லை. மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து இயங்கி வரும் பல்வேறு தொழிற்சங்கங்களில் எங்களோட தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் பதிவு எண் 2970 அப்படிங்கிறது முத்தான முதல் சங்கம். அனைத்து ஒப்பந்தங்களிலும் முதல்ல கையெழுத்து போடுறது எங்களோட தொழிற்சங்கம் தான். முதல் சங்கம் மின்சார வாரியம் 1957 ஆரம்பிக்கப்பட்டது. 58 எங்கள் சங்கம் உருவாக்கப்பட்டது. ராம்போ கம்பெனியிலேருந்து எங்கள் சங்கம் வந்து இயங்கிட்டு. இது வந்து எங்கள் சங்கத்தோட கருவூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் S.C. கிருஷ்ணன் அவங்க தான் சங்கத்தை வந்து கருவூலமாக செயல்பட்டு வந்தார். அதற்கு பின்னாடி வந்து அவரோட மறைவுக்கு பின்னால் 2003லேருந்து 2022 வரணும் தொழிற்சங்கத்தை வந்து திரு வி. ராமச்சந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப சிறப்பாக எந்தவித குழப்பங்களும் இல்லாமல் தொழிலாளர் நலனுக்காகவே தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு தொழிலாளர் நலனுக்காக அவங்க முறையாக நடத்திட்டு வந்தாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு திரு எஸ். மூர்த்தி என்பவங்க வந்து பொதுச் செயலாளராகவும் திரு என். அருள்தாஸ் என்பவர் பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா தொழிலாளருடைய பணத்துல வரவு செலவுகளை வந்து முறையா ஒப்படைக்காம 15 மாவட்ட செயலாளர்கள் நீக்கம் பண்ணியிருக்காங்க. நாங்க முறைப்படியா நீதிமன்றத்துல வந்து வழக்கு பதிவு செய்தோம். வழக்கு பதிவு செய்ததுல வந்து திரு மூர்த்தி அவர்கள் மேலையும் அருள்தாஸ் அவர்கள் மேலையும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு 27/10/2025 நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்காங்க. எங்களோட கோரிக்கை முறைப்படியான வரவு செலவு வரணும். கிளைகளுக்கு கிடைக்க வேண்டிய பாதி சந்தா தொகை, அதாவது நாங்கள் சந்தா தொகை செலுத்தினதுலேருந்து பாதி தொகை கிளைகளுக்கு வந்து பசு தொகையாக வரணும். அந்த 50% தொகை அவர் கொடுக்க மறுக்கிறாரு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எங்கள் மேல வச்சிருக்காரு. இப்போ அவர் வந்து டெபாசிட் தொகையை நிறைய அது உங்களுக்கு நாங்கள் வந்து இதில் அறிக்கையில் கொடுத்துருக்கோம். பவர் ஃபைனான்ஸு
மற்றும் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு எங்களுக்கு. அவருடைய டெபாசிட் தொகையை வந்து அவர் எடுத்து செலவழித்ததா எங்களுக்கு தகவல் கிடைக்குது. அதை பற்றின எங்களுக்கு முழுமையான ஒரு வெள்ளை அறிக்கை தேவைப்படுது. தொழிலாளர்கள் அவ்வளோ பேரோட பணம் ஒவ்வொருத்தரும் ரத்தத்தை சிந்தி 100 ரூபாய் 200 ரூபாய்னு சந்தா கொடுத்த தொகை அது. அது யாரோட தனிப்பட்ட சொத்தும் கிடையாது. எங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக நாங்கள் வந்து சம்பாதிச்சு வச்ச சொத்தை ஒருத்தர் மட்டும் கையாடல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு எங்களுக்கு வந்து முறைப்படியான ஒரு தீர்வு கிடைக்கணும். இது சம்பந்தமா சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு இணை ஆணையர் அவர்களுக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் மற்றும் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துக்கும் நாங்கள் முறைப்படியான புகார் மனு அளிச்சிருக்கோம். தமிழக அரசும் காவல்துறையும் இந்த மோசடி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பத்திரிகை ஊடக நபர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கிட்டத்தட்ட 12,000 13,000 தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை துறை சார்ந்த அமைச்சருக்கு வந்து புது அமைச்சரை பார்க்கல, பழைய அமைச்சரை பார்த்துருக்கோம். துறை சார்ந்த அமைச்சரை பார்க்கணும். இது வந்து நிர்வாகம் வந்து ஒரு எங்களோட இயக்கம் தனிப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதில் தலையிட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சில நேரத்தில். எங்களுக்கு வந்து எங்கேயுமே நீதிமன்றத்திலையும் சரி நிர்வாகத்திலையும் சரி எங்களுக்கு எந்த விதமான முடிவும் எட்டப்படாத நிலையில தான் நாங்கள் ஊடக நண்பர்களுடைய உதவியை நாடி வந்திருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நாங்கள் வந்து எங்கேயாவது கூடி எங்களோட கோரிக்கைகளை வைத்தோம்னா நீதிமன்றத்தில் வந்து தனியாக செயல்படுறாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து தனியாக அமைப்பு நடத்துகிறாங்க, பணம் வசூல் பண்ணாங்கன்னு தவறான தகவலை கொடுத்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா பணம் ஃபுல்லாக அவர் கையில் கோடிக்கணக்கான சொத்து அவர் கையில் இருக்குது. கிட்டத்தட்ட யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒயிட் ரோட்டில் மட்டும் 3.5 கோடி ரூபாய் பணம் இருக்குது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 7-8 டெபாசிட் இருக்குது. எல்லாத்தோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேள்வி கேட்ட காரணத்துக்காக எங்கள் இவ்வளோ பேரையும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கரூர், மதுரை 55 கிளை செயலாளர்கள் 31 பேரை நீக்கம் பண்ணியிருக்கிறாரு. 15 பேரை நீக்கம் பண்ணியிருக்காரு, 31 பேரை நிராகரிச்சிருக்காரு அமைப்புக்குள்ளே உள்ள விடாம. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் நடத்துவோம். ஏற்கனவே எலெக்ஷன் நடத்தியிருக்கோம். இப்போ வந்து 2027 பிப்ரவரி மாதத்தோட இந்த பீரியட் முடியுது. 2 ஆண்டுக்கு ஒரு முறை எங்கள் பயிலாப்படி எலெக்ஷன் நடத்தணுங்கிறது தான் விதி. இப்போ எங்களுக்கு வந்து சந்தா புத்தகம் முறைப்படியாக வழங்காம எங்களை வந்து உள்ள அனுமதிக்காமல் இருந்தாங்கன்னா 2 ஆண்டுகள் தொடர்ந்து சந்தா புத்தகம் வழங்காத காரணத்துல எங்களை அமைப்பு விட்டே வெளியேற்ற சூழ்நிலை இருக்கு. பயிலா அதுதான் சொல்லுது. அதை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த கிளைகளுக்கெல்லாம் நாங்கள் அவர் பொதுச் செயலாளர்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவர் பண்ண குற்றங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நீதி வேணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அவர் பொதுச் செயலாளராக எல்லா கிளைகளுக்கும் சந்தா புத்தகம் வழங்கணும், வரவு செலவு அறிக்கையை தாக்கல் பண்ணணும். அதாவது முறைகேடாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 கிளை செயலாளர்களை மட்டும் வச்சு செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றாரு. ஒரு செயற்குழு அப்படின்னா 55 செயலாளர் இருக்கும். அனைவருக்கும் முறைப்பட அழைப்பானை கொடுத்து அதுக்கப்புறம் தான் செயற்குழு நடத்தணும். ஆனால் அவங்க வந்து அதுதான் எங்கள் பயிலா. ஆனால் அதை செய்யாமல் அவங்க வந்து தன்னிச்சையாக 20 பேர் அவருக்கு சாதகமான 20 கிளைகளை மட்டும் செயற்குழு வச்சு தீர்மானம் எடுத்து முடிவெடுத்து வரவு செலவு அறிக்கையை காட்டினா கொண்டு போய் இதில் அவர் ஈரிட்டன் ஃபைல் பண்ணுறாரு. அது வந்து இது எல்லாமே எங்களை நிராகரிக்கிறதுனால எங்களால் செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கும். எங்களுக்கு வந்து கோர்ட் உத்தரவு கொடுத்துமே அவர் அந்த உத்தரவு மதிக்காமல் எங்களை மாதிரி உள்ளவங்களை நிராகரிக்கிறதுனால கிட்டத்தட்ட 31 கிளை செயலாளர்கள் இந்த அமைப்பை பற்றி வெளியில் நிற்கிறோம். இது வந்து எங்களுக்கு முறைப்படுத்தணும், எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும். எங்கள் எல்லாரையும் வந்து திருப்பி அமைப்பில் பழையபடி செயல்பட அனுமதிக்கணும். இந்த 92 குரூப் சர்டிஃபிகேட்டில் உள்ள சம்மேளன கட்டடம் வந்து எங்கள் எல்லாருக்குமானது. ஆனால் அவங்க மட்டும் ஆக்குப்பை பண்ணிட்டு எங்கள் யாரையும் உள்ள விடுறது கிடையாது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நாங்கள் வந்து இதை வேறு தனியாக ரூம் எடுத்து தங்கிட்டு இப்படி தான் எங்களோட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும், எங்களோட வரவு செலவு அறிக்கை வரணும் அப்படின்றத நாங்கள் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கும் மற்றும் எங்கள் நிர்வாகத்துக்கும் எங்களுடைய மின்வாரிய நிர்வாகத்துக்கும் கோரிக்கையாக வைக்கிறோம். இது வந்து நாங்கள் சட்ட ரீதியாக எடுத்துகிட்டு போய் எங்களால் போராடி எங்களால் வெல்ல முடியலை. இன்னவரையிலும் எந்த நீதியுமே எட்டப்படலை. நீங்க போய் அவங்க கண்டிப்பா செயல்பட தயாரா இருக்கும். அவர் ஏத்துக்கிட்டாங்க. நாங்க அதனாலதான் எங்களுடைய நிர்வாக இயக்கத்தோட பிரச்சனைகளை வெளியே தெரியக்கூடாதுன்னா நாங்க அமைதி காத்தோம். எங்களை ஏத்துக்கிட்டாருன்னா திருப்பியும் எலெக்ஷன் வைக்கணும், திருப்பி எலெக்ஷன்ல அவர் ஸ்கெட்ச் வரணும், திருப்பியும் அவரே வந்தாருன்னா நாங்க ஏற்றுக்க போறோம். ஆனா எங்களுக்கு தேவை வரவு செலவு கணக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒப்படைக்கணும். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை.
செயற்குழு கூட்டி 55 கிளை செயலாளர்களையும் கூட்டி நீதிமன்ற உத்தரவுப்படி 55 கிளை செயலாளர்களையும் கூட்டி வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்து முறைப்படியா மீண்டும் எலெக்ஷன் வச்சு அவரே வந்தாலும் ஓகே, எங்களை அவரு அரவணைச்சு போகணும்னு தான் நாங்க கேட்கிறோம். முறைப்படியா தேர்வு பண்ண மாநில தலைவரே அவங்க ஏத்துக்கல. மாநில தலைவருக்கு சப்போர்ட்டா நிக்கிற எங்க 31 கிளையும் நிராகரிக்கிறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. 31 கிளை செயலாளர் பேரு பிரேமா, நான் கரூர் கிளை செயலாளர். அந்த கட்டடத்து சாவியை பூட்டி வச்சு தனிச்சையா அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா வந்து அவங்களுடைய நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. தொழில் சங்கத்துக்காக ஒதுக்கப்பட்ட கட்டிடத்துல இது வரைக்கும் என்ன சார், மே 2024 இருந்து நாங்க காவல்துறை, நீதிமன்றம் எல்லா நடவடிக்கையும் முறைப்படியா எடுத்துட்டு தான் வரோம். வழக்கு நிலுவையில் இருக்கு. CS 146 சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆனா அந்த வழக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லா வழக்கு எண்ணையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்க எல்லா வழக்கு எண்ணையும் கொடுத்துருக்கோம். எங்கெங்க அக்கௌண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த 31 கிளைக்கும் என்ன தேவைன்னா, அவர் இதுவரை எவ்வளவு செலவழிச்சிருக்காரு, எவ்வளவு வரவு செலவு, இது ஒவ்வொரு ஆண்டும் இறுதியிலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது வழக்கம். ஆனா கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் 2022 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு வழக்கு ஒப்படைக்கப்படலை. இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 65 வருஷமா எந்த குழப்பமும் இல்லாம முறைப்படியா நடந்துட்டு வந்த இந்த இயக்கம் இப்ப ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இப்ப வந்ததுக்கு அப்புறம். அதனால எங்களுக்கு முறைப்படியான நீதிமன்றத்துல காலதாமதமாகுது. நாங்க பிப்ரவரி மாசம் 2027 எங்களுக்கு இதை பத்தின இது தெரிஞ்சு எங்களுக்கு சந்தா புத்தகம் வழங்கப்படலைன்னா நாங்க அமைப்பு விட்டே வெளியில போயாகணும். எலெக்ஷன்ல எங்களால நிக்க முடியாத சூழ்நிலை. அதான் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. ஒப்பந்த தொழிலாளர் இன்னைக்கு வரைக்கும் 25 வருஷமா 30 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு லேபர் கோர்ட்ல 2 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மதுரை ஹைகோர்ட்ல 3 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த தமிழக அரசு இது வரைக்கும் அவங்களுக்கு பணியாற்ற வேலை கொடுக்கல. காரணம் என்ன கேட்டால், அங்க உள்ள வழக்கறிஞர் மதுரைக்கு போயிட்டு வந்தா 3 லட்சம் ரூபாய், ஜூனியர் போனா 1 லட்சம் ரூபாய் சொல்லி காசு வாங்குறதுக்காண்டி அவங்க திரும்ப அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. 1. 2வது 5 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்க மினிஸ்டர் நேரம் அவங்க மதுரையிலேயே கணக்கு ஒழுங்கு கட்சி ஆபீஸ்ல போய் நான் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி கொடுத்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் போடல. அடுத்து பணியாளருக்கு இன்னைக்கு 68,000 போஸ்ட் காலியா இருக்கு. ஒவ்வொருத்தரும் 3 பணியாளர்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தமிழக அரசு 15,000 பேர் 20,000 பேரை போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் போட்டுருக்காங்களா? இன்னைக்கு வரைக்கும் போடல. மந்திரி என்ன பண்றாருன்னு தெரியல. என்னுடைய கட்டடம் வந்து சிந்தாதிரிப்பேட்டை, மயிலாப்பூர், கோபால்புரம் வானொலி நிலையத்துக்கு அருகில் இதெல்லாம் இருக்கு. இதோடைய கட்டடங்களை வாடகை விட்டு அதுக்குண்டான பரந்த வரவு செலவுல காட்டுறது கிடையாது. சிந்தாதிரிப்பேட்டைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு இருக்கு, அதையும் வாடகை போட்டிருக்காரா, என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. இது மூத்த நிர்வாகிகள் கேட்டாலும் அவர் எந்த பதிலும் அளிக்காம காலதாமதப்படுத்திட்டு இருக்காரு. எங்களுக்கு அதற்கு எதிராக நாங்கள் கேள்வி கேட்கறோங்கிறதுக்காக எங்க மேல தவறான பொய்யான வழக்குகளை பதிவு பண்ணிட்டு வர்றாரு. எங்களுக்கு உரிய நியாயம் வழங்கணும். நாங்கள் முறைப்படியா சென்னை பொருளாதார குற்றவியல் பிரிவிலையும் வழக்கு கொடுத்துருக்கோம். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திலையும் கொடுத்துருக்கோம். காவல்துறை இணை ஆணையாளர்களையும் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு உரிய நடவடிக்கைக்காக தமிழக அரசும் ஊடக நண்பர்களும் எங்களுக்கு உரிய உதவி செய்யணும். தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம், தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம், வாழ்க SCK புகழ். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.